அன்பான கணித 12th கணித பிரிவு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பயிற்சி 1.8 உள்ள 1 மார்க் கணக்கினுடைய தீர்வு. ஸோ நான் பாருங்கள், சென்ற வகுப்பில் நம்ம ஒரு சில பாடப்புத்தகத்தின் சுருக்க வினாக்கள் பார்த்துருப்போம். அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி அதிலிருந்து முடிந்த அளவுக்கு இந்த கணக்கினுடைய தீர்வை நம்ம செய்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். ஸோ பாருங்கள், டிட்டர்மினன்ட் adjoint of a is equal to determinant a பவர் n பவர் 9 எனில் சதுரணி ஏயின் வரிசையானது அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இஃப் adjoint of a is equal to determinant a பவர் n then order of the square matrix A is அப்படின்னு கேட்டுக்கு. ஸோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா வந்து அணிக்கோவை adjoint of adj A is equal to determinant A n minus 1 power square. ஸோ நம்ம கணக்கில் n வந்து determinant A 9 minus n minus 1 whole square is equal to ஸோ இது கொடுத்துருக்கு. determinant A பவர் n minus 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ determinant A இங்கேயும் determinant A லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டு ஒன்றா இருக்கிறதுனால n minus 1 பவர் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 9. ஸோ அதில் வந்து நம்ம 9 வந்து 3 ஸ்கொயர் எழுதலாம். ஸோ அதனால் n minus 1 ஈக்குவல் டு 3 அப்படின்னு ஆயிடுது. ஸோ இதில் வந்து n ஈக்குவல் டு 4, அதாவது ஏயின் வரிசை 4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து இந்த கணக்குக்கு 2. ஸோ இதுதான் ஆப்ஷன். ஏ என்ற 3x3 பூஜ்ஜியமற்ற கோவை அணிக்கு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A transpose equal to A transpose AN and B equal to A inverse A transpose and B transpose அப்படின்னு கேட்டுருக்கு. பூஜ்ஜியமற்ற அணிக்கு இப்படி கொடுத்துருக்கு, B கொடுத்துருக்கு, இருப்பின் B transpose என்ன அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, தீர்வு B transpose is equal to ஸோ A inverse Bனுடைய மதிப்பு கொடுத்துருக்கு, A inverse A transpose. அடுத்து B transpose நம்ம கண்டுபிடிக்கணும். A inverse A transpose மேலே transpose equal to A inverse A transpose. அடுத்து A transpose A inverse transpose. ஸோ இதுக்கு நம்ம பட்டாச்சு. அடுத்து A inverse A transpose. ஸோ டிரான்ஸ்போஸ்க்கு டிரான்ஸ்போஸ் அது வந்து நமக்கு ஏன்னு கிடைக்குது. A inverse transpose. ஸோ இந்த A வந்து இப்போ அங்கே வருது. A inverse A transpose A inverse transpose is equal to A inverse A inverse A வந்து நம்ம I அப்படின்னு எழுதலாம். A transpose இதை வந்து A transpose inverse அப்படின்னு எழுதிடுறோம்.
ஸோ இதுவும் வந்து ரெண்டும் சேரும்போது ஈக்குவல் டு ஐ டாட் ஐ ஈக்குவல் டு ஐ. ஸோ கணக்கில் வந்து நமக்கு 3க்கு 3 பூஜ்ஜியமற்ற கோவைன்னு கொடுத்துருக்கனால I3. ஸோ நமக்கு ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது. அடுத்து A equal to 3, 5, 1, 2, B equal to adjoint of A மற்றும் C is equal to 3A எனில் அப்படிங்கிறது determinant adjoint of B divided by determinant C கொடுத்துருக்கு கேட்டிருக்கு. If A equal to and B equal to adjoint of A, C equal to 3A, then determinant adjoint of B divided by C என்னன்னு கேட்டிருக்கு. ஸோ தீர்வு நம்ம முதல்ல A வந்து 3, 5, 1, 2 கொடுத்துருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் A எழுதலாம். எப்படி எழுதுவோம்? இந்த மூலை விட்டத்தை மாற்றி எழுதுவோம், அடுத்த மூலை விட்டத்தை அடையாளத்தை மாற்றி எழுதுவோம். ஸோ இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் A வந்துடுச்சு. கணக்கில் அட்ஜாயிண்ட் ஆஃப் A என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா Bன்னு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நமக்கு Bனுடைய வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ B equal to B அணி வந்து 2, -5, -1, 3 அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் B இந்த அணிக்கு எழுதினோம்னா மீண்டும் 3, 2 இங்கே வந்துடுது, இது 1, 5 இங்கே வந்துடுது. ஸோ அட்ஜி B is equal to (3 into 2) 6 minus 5 equal to 1 அப்படின்னு கிடைச்சிருது. அடுத்து C equal to 3A. A 3, 5, 1, 2. ஸோ 3ஆல் பெருக்கிட்டோம் அப்படின்னா 9, 15, 3, 6 கிடைக்குது. ஸோ டிட்டர்மினன்ட் C என்னன்னு கேட்டோன்னா 54 minus 45, ஸோ 9 அப்படின்னு கிடச்சிச்சு. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அட்ஜாயிண்ட் ஆஃப் B டிவைடட் பை, ஸோ இது 1 நமக்கு 1/9. ஸோ நமக்கு ஆப்ஷன் 2. ஸோ 3ஆல் பெருக்கிட்டோம் அப்படின்னா 9, 15, 3, 6 கிடைக்குது. ஸோ டிட்டர்மினன்ட் C என்னன்னு கேட்டோன்னா 54 minus 45, ஸோ 9 அப்படின்னு கிடச்சிச்சு. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அட்ஜாயிண்ட் ஆஃப் B டிவைடட் பை, ஸோ இது 1 நமக்கு 1/9. ஸோ நமக்கு ஆப்ஷன் 2. ஸோ அடுத்து A into 1 minus 2, 1, 4 is equal to 6006 எனில் A என்ன? If A equal to அப்படின்னு விட்டு, if A into 1 minus 2, 1, 4 is equal to 6006, then A. ஸோ நம்ம A தான் கண்டுபிடிக்கணும், நமக்கு தெரியாதுங்கிறதுனால A, B, C, D என்க. ஸோ இந்த A வர இடத்துல A, B, C, D. 1 minus 2, 1, 4. 6006. ஸோ இப்போ நம்ம பெருக்கி போடுறோம். A plus B, இங்கே -2A plus 4B, அடுத்து C plus D, அடுத்து -2C plus 4D. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து 6008. ஸோ இதுலேருந்து நமக்கு 2 சமன்பாடு கிடைக்குது. A plus B
is equal to 6 ஒன்றாவது சமன்பாடு minus 2a plus 4b is equal to 0. So, this is equation number 2. மூணாவது சமன்பாடு வந்து c plus d is equal to 0. அடுத்து minus 2c plus 4d is equal to 8. ஸோ நம்ம ஒன்று ரெண்டையுமே வச்சு abcd ஏயும் பியும் கண்டுபிடிக்கலாம். அடுத்து minus c plus d is equal to 0. அது மூணாவது சமன்பாடு. அடுத்து minus 2c plus 4d 8. ஸோ ஒன்றையும் ரெண்டையும் வச்சு ab, மூணையும் நாளையும் வச்சு cd. ஸோ ஒன்றாவது சமன்பாடை ரெண்டால் பெருக்கணும். ஸோ அப்போ 2a plus 2b is equal to 12. அடுத்த சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடு அப்படி எழுதும். 2a plus 4b is equal to 0. ஸோ ஆட் பண்ணும்போது இது கேன்சல் ஆகிடுது. 6b is equal to 12. b equal to 2 அப்படின்னு கிடச்சிது. ஸோ a plus b 6 இருக்கிறதுனால 6 minus 2 4 அப்படின்னு ஏயும் பியும் கிடச்சிது. அதே மாதிரி மூணாவது சமன்பாடை ரெண்டால் பெருக்கணும்னா 2c plus 2d is equal to 0. அடுத்து minus 2c. ஸோ இது கேன்சல் ஆகிடுது. 6d d equal to 1, c equal to minus 1. ஸோ நமக்கு a வந்து 4 2 1 minus 1 1. ஸோ ஆப்ஷன் வந்து நமக்கு 4 2 minus 1 1. ஸோ மூணாவதில் வருது. ஸோ அதான். ஸோ அஞ்சாவது கணக்கு a equal to 7342 எனில் 9i2 minus a என்ன? ஸோ தீர்வு 9i2. ஸோ 9 into 1001. a அது 7342 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ minus 7 3 oh. So 9 minus 7 2 minus 3 determinant a அதாவது 7 3 4 2 14 minus 12 equal to 2 image. So a inverse equal to 1 by 2 at G 2 7 minus 4 minus 3. Therefore 2a inverse equal to 2 minus 3 minus 4 7. ஸோ இது 2. ஸோ 1 2லேருந்து நமக்கு என்ன ஆப்ஷன் வருது அப்படின்னு கேட்டாச்சுன்னா 2a இன்வர்ஸ் இதாக இருக்கு இல்லையா, 4th ஆப்ஷன் வருது. அடுத்து பயிற்சி 1.8 ஆறாம் கணக்கு a equal to 2015 b equal to 1420 எனில் determinant RGIB is equal to அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏபி என்ன 2015 1420 2 plus 0 2 8 plus 0 8 1 10 11 4 0 4. So RGAB என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா மூளை விட்டத்தை இடமாற்றணும். -11 -8
ஸோ இதில் வந்து நமக்கு டிட்டர்மினன்ட் அட்ஜேபி என்னன்னு பார்த்தோம்னா 8 is equal to minus 80 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது ஆப்ஷன் நம்பர் 2ல் வருது. ஸோ 7வது கொஸ்டின் p equal to 1x0 130 24 minus 2 என்பது 3க்கு 3 வரிசையுடைய அணி A இன் சேர்ப்பு அணி மற்றும் டிட்டர்மினன்ட் A equal to 4 எனில் அப்படின்னு கொடுத்து x ஆனது அப்படின்னு கேட்டுக்கு. So if p equal to கொடுத்து is the adjoint of 3 by 3 matrix A and determinant A equal to 4, then x is. So தீர்வு அட்ஜியை கொடுத்துருக்கு 1x0 130 24 minus 2. ஸோ நமக்கு டிட்டர்மினன்ட் அட்ஜிஏ ஈக்குவல் டு a power n minus 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இங்கே a கொடுத்துருக்கு 4 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அட்ஜிஏ டிட்டர்மினன்ட் அட்ஜிஏ is equal to 1x0 130 24 minus 2. So 1 into minus 6 minus 0 minus x into plus 0 into 4 minus 6. So cancel it. Minus 6 plus 2x. Determinant A square. So that is 4 square is equal to minus 6 plus 2x. So 16 இங்கே ஒரு 6 22, அதாவது 2x equal to 22, x equal to 11. So option வந்து நமக்கு 4th option வருது. If a equal to 3 1 minus 1 2 minus 2 0 1 2 minus 1 and a inverse கொடுத்துருக்கு, then the value of a a22 என்னன்னு கேட்டிருக்கு. a23 a22 இன் மதிப்பானது என்னன்னு கேட்டிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம தீர்வு A inverse equal to 1 by determinant A adj A. ஸோ முதல்ல அணிக்கோவை A இனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கும். 3 1 minus 1 2 minus 2 0 1 2 minus 1. ஸோ 3ஆல் பெருக்கும்போது 2 minus 0 minus 1 into minus 2 minus 1 into. So 6 plus 2 minus 6. So நமக்கு 2 கிடைக்குது. Therefore A inverse equal to 1 by 2 adj A. So A23 ஸோ மைனஸ் ஏன் வருது அப்படின்னா A13 அப்புறம் A21 A22
A31 ஸோ இதில் A23 ஸோ இந்த இடத்துல மைனஸ் வருது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம மைனஸ் போட்டுருக்கோம். 1/2 இன்ட்டு அந்த சிற்றணிக்கோவை எதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா 3 - 1 2 0. ஸோ -1/2 இன்ட்டு 0 + 2. ஸோ -1 அப்படின்னு வந்தது. ஸோ இதனுடைய ஆப்ஷன் வந்திருக்கும் -1. அடுத்து 9th சம். ஏபி மற்றும் சி என்பது நேர்மாறு காணத்தக்கவாறு ஏதேனும் ஒரு வரிசையில் இருப்பின் பின்வருவனத்தில் எது உண்மையில்லை. ஸோ ஒன்றாவது வந்து adjoint of A = determinant A inverse. 2 வந்து adjoint of AB, adjoint of A, adjoint of B கொடுத்துருக்கு. தேர்ட் வந்து determinant A inverse = determinant A inverse. ABC inverse = C inverse B inverse A inverse. If A and B and C are invertible matrices of some order, then which one of the following is not true? அப்படின்னா ஒரு 4 இது கொடுத்துருக்கு. ஸோ நம்பர் 1 A inverse = 1/determinant A at J. ஸோ இது ட்ரூ, உண்மை. செகண்ட் at இது தப்பு. எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா at AB = at J மாற்றிருக்கணும். ஸோ அதனால் இது உண்மை அல்ல. தேர்டு அது ரைட் தான். determinant A inverse = det A inverse உண்மை, ட்ரூ. ஃபோர்த்து AB inverse = B inverse A inverse. அதாவது AB inverse = B inverse A inverse. ஸோ ABC inverse அப்படின்னா C inverse B inverse A inverse. ஸோ இதுவும் உண்மை. ஸோ அப்போ ஆப்ஷன் நமக்கு 2. 10 AB இன்வர்ஸ் கொடுத்துருக்கு 12 17 -19 27 அப்படின்னு. மற்றும் A இன்வர்ஸ் கொடுத்துருக்கு 1 - 1 -2 3 B இன்வர்ஸ் என்னன்னு கேட்டிருக்கு. இஃப் AB இன்வர்ஸ் = 12 -17 -19 27 and A inverse = 1 - 1 2 -2 3 then B inverse. ஸோ நமக்கு ஃபார்முலா இருக்குது. AB inverse = B inverse, அதாவது 12 - 17 - 19 27 B இன்வர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம கணக்கில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம B இன்வர்ஸுக்கு பதிலாக A இன்வர்ஸ் வந்து 1 - 1 -2 3. ஸோ இதில் போடும்போது இந்த ரெண்டும் போடும்போது இந்த 12 - 17 -19 27 அந்த AB இன்வர்ஸோடைய வேல்யூ ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வந்துருச்சுன்னா அதான் அந்த அணி. ஸோ நம்ம முதல்ல 1வது ஆப்ஷன் எடுக்கிறோம். 1வது ஆப்ஷன் என்னது? சப்போஸ் 1 எடுக்கிறோம். அதாவது 2 - 5 -3 8 எடுக்கும்போது பெருக்கி போட்டோம்னா அணிப்பெருக்கல் போடும்போது 2 + 10 12. ஸோ டேலி ஆகுது. அடுத்து -5 -5 +5 ஆகுது. -2 + 15. ஸோ -17 அப்படின்னு வந்துடுது. அடுத்து -3 -19. ஸோ இதுவும் டேலி ஆயிடுச்சு. அடுத்து +3 27. ஸோ
அதனால் இதுதான் ஆப்ஷன், ஒன்றாவது தான் ஆப்ஷன். A transpose A inverse ஆனது சமச்சீர் எனில் A ஸ்கொயர் என்ன? If A transpose A is symmetric, then A square. ஸோ தீர்வு A transpose A inverse ஆனது சமச்சீர்னு கொடுத்துருக்கு. சமச்சீர், சிமெட்ரிக். So A transpose A inverse equal to A inverse A transpose. A inverse transpose A transpose transpose. சமச்சீர் அப்படின்னா A equal to A transpose அப்படின்னு அர்த்தம். is equal to A transpose inverse A. இருபுறமும் முன்புறம் A transpose, பின்புறம் A ஆல் பெருக்க A inverse. A transpose A transpose A A. ஸோ இந்த மாதிரி கிடைக்குது. A transpose A transpose A inverse A is equal to I A square. A transpose square I A square. ஸோ I cancel ஆகுது. equal to A square. ஸோ நமக்கு ஆப்ஷன் 2. ஸோ 12வது கணக்கு. A என்பது பூஜ்ஜியமற்ற கோவை அணி மற்றும் A inverse equal to 5 3 -2 -1 எனில் A transpose inverse என்ன? If A is non-singular matrix such that A inverse equal to 5 3 -2 -1, then A transpose inverse. ஸோ முதல்ல தீர்வு A inverse கொடுத்துருக்கு 5 3 -2 -1 அப்படின்னு கொடுத்துருக்கு. A inverse transpose ஸோ இதை A transpose inverse அப்படின்னு எழுதலாம். ஸோ 5 -2 3 -1 இதெல்லாம் இதுக்குரிய விட. ஆப்ஷன் வந்து 4வது ஆப்ஷன் வருது. ஸோ தொடர்ந்து நம்ம அடுத்த கிளாஸில் 13லேருந்து 25 வரை உள்ள கணக்குகளின் தீர்வை காண்போம்.